வணக்கம். இன்னைக்கு நடந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேள்வியாக பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. A sum was put at simple interest certain rate for 3 years. 3 வருஷத்துக்கு தனி வட்டி விகிதத்தில் ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க. Had it been put at 3% higher rate, it would have fetched rupees 360 more. 3% அதிகமான வட்டி விகிதத்தில் கொடுத்துருந்தா ரூபாய் 320 அதிகமாக கிடைச்சிருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3% அதிக வட்டியாக இருக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜாக இருந்திருக்கும்? 9% இருந்திருக்கும். அந்த 9% இருக்கிறதுனால தான் இவ்வளோ ரூபாய் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ 9% தான் 360 ருபீஸாக இருந்துச்சுன்னா 100% எவ்வளோ இருக்கும்? ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பில் அப்படி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 3% அதிகரிக்குது. இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோனா 9%. அது அப்படியே இயரையும் நம்பர் ஆஃப் இயரையும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படியே மல்டிபிள் பண்ணிடும். இந்த இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜுக்கு தானே இது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த 9% தான் 360னா 100% எவ்வளோ? 4 9 40 × 100 4000 இருக்கும். அந்த பிரின்சிபல் எவ்வளோ இருக்கும்? 4000 ரூபாய். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு கேள்வி. ஏ கேன் டூ 1/2 ஆஃப் a work in 5 days. பி 3/5 ஆஃப் த ஒர்க் இன் 9 days. சி 2/3 ஆஃப் த ஒர்க் இன் 8 days. 3 பேர் சேர்ந்து கேட்குறாங்க. இப்போ ஏ 1/2 ஆஃப் த ஒர்க் தான் 5 days. அப்போ ஒரு பார்ட் ஒர்க்கு செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதாவது இப்படி எழுதணும். 1/2 பார்ட் செய்யறதுக்கு தான் 5 daysனா ஒரு பார்ட் செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா அந்த 2 போய் மல்டிப்ளை ஆகும். இப்போ 10 days ஆகும். அதே மாதிரி பிக்கு 3/5 ஆஃப் த ஒர்க்கு தான் 9 days. அப்போ 3/5 ஆஃப் த ஒர்க்கு தான் 9 daysனா ஒரு பார்ட் செய்யறதுக்கு ஒரு பார்ட்னா அந்த ஹோல் ஒர்க்கு முழு வேலை. இது 3 9 5 15 போடுறோம். இப்போ பியுடையது 15 days ஆகும் அந்த ஃபுல் பார்ட் செய்யறது. அதே மாதிரி சி 2/3. இப்போ 2/3 ஒர்க்கு 8 days. அப்போ இது ஒரு பார்ட் ஒர்க் செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 12 days ஆகும். இது 3க்கும் எல்சிஎம் எடுத்துருவோம். டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செஞ்சிடும்? எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தால் 60. இது எத்தனை மல்டிபிள் பண்ணால் 60 வரும்? 10 6 60. இது 15 4. இது 12 5. 3 பேர் சேர்ந்து கேட்குறாங்க இல்லையா? அதனால 3 பேரோட எஃபிஷியன்சியை அப்படியே ஆட் பண்ணி டோட்டல் ஒர்க்கில் டிவைட் பண்ணிடணும். எப்பவுமே டைம் கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சியாக இருக்கும். இப்போ டோட்டல் ஒர்க் 60. 3 பேர் சேர்ந்து கேட்கறனால 3 பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணிடுறேன். நம்ம 4 daysல 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வருஷத்துல 7%, 2வது வருஷத்துல 8%. 30,000 அசலுக்கு 2 வருஷம் முடிவில் எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இருக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா A = பிரின்சிபல் × 1 + R/100 பவர் என்ன? இதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. இந்த 7% நம்ம அந்த ஆரை 6 இடத்துல தான் இந்த 7 போடுவோம். அதே மாதிரி அந்த 8% போடுவோம். இப்போ 7 போடும்போது 100 + 7 107% வந்துடும். இப்போ டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் எழுதலாம். எப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு இந்த பிரின்சிபல் 30,000க்கு 7%. அப்போ ஒரு 107% ஒன்று போடலாம். 2வது வருஷத்துக்கு 8%. அப்போ 100ல் 8 கூட்டி 108% போடலாம். இப்போ 4 0 அப்படியே இதை அடிச்சிடலாமா? இது அப்படியே மல்டிபிள் பண்ணால் வர ஆன்சர் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 21 2 3 × 108. இங்கே வர்றது என்னன்னா டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ டோட்டல் அமௌண்ட்டாக எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 34,668 வரும். இது டோட்டல் அமௌண்ட். நம்மளுக்கு என்ன வேணும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். அப்போ மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபலாக கழிச்சிடலாம். மொத்த தொகை இந்த இருக்க அமௌண்ட்டு. இதிலிருந்து பிரின்சிபல் 30,000 கழிச்சோம்னா பேலன்ஸ் என்ன வரும்? 4,668. இதுதான் வட்டி. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். கிளியரா? ரைட். அடுத்து மறுபடியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஹாஃப் இயர்லி பேசிஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அரையாண்டின் அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட். இதில் என்ன செய்யலாம்? பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அரையாண்டு அப்படின்னு வந்துட்டாவே ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பாதி ஆகணும். இதை பாதி ஆக்கிடலாமா? இதை சுருக்கினா என்ன? 13 × 3 39 + 1 40. 40/3
பர்சன்டேஜுக்கு 100. இதில் பாதி தான் பார்க்கணும் அரையாண்டுன்னு சொல்கிறதுனால. ஒரு 0 அடிச்சிடலாம். 2 2 4, 4 2 15 2 30. 1/15 1/15 தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 ஸ்டெப்பு. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, இந்த பிரின்சிபலில் இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 50,625 இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 115 எவ்வளவு? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்துருவோம். 1 5 3 5 45, மீதி ஒரு 5 3 5 45 தான். இது 10 12, 7 5 5 5, 6 5 90, 6 7 5. ரெண்டாவது ஸ்டெப்பாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப்பாக அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் எவ்வளோன்னு கழிக்க போகிறோம். அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் எவ்வளோன்னு கழிக்க போகிறோம். அமௌண்ட் இந்த இருக்குது, பிரின்சிபல் இங்கே இருக்குது. இதுலேருந்து இதை கழிங்க. இது ரெண்டாவது ஸ்டெப். 6 5 65,536லேருந்து 50,625 மைனஸ் பண்ணிடுங்க. 1 1 4 1 14,911. இது என்ன செய்யணும் அப்படின்னா, இது இந்த பிரின்சிபலில் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம். இங்கே வந்துருக்கிறது வட்டி பார்த்துருக்கோம். சரி, இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை எதால் மல்டிபிள் பண்ணால் இந்த அமௌண்ட்டை நியரஸ்ட்டாக வரும் பாருங்க. எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணால் வரும்? 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் வருமா? 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் நியரஸ்ட்டாக வரும். அரையாண்டுன்னு சொல்கிறதுனால இந்த 4 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ ஃபைனலாக என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2 வருஷம் அப்படின்னு வந்துடும். அப்போ 2 வருஷத்தில் எத்தனை பர்சன்டேஜில் இந்த அமௌண்ட்டு பிரின்சிபல் இந்த அமௌண்ட்டாக மாறும். ஆப்ஷன் செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட். ஸோ இந்த 2 ஸ்டெப்புக்குள்ளே ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இந்த நம்பர் ஆஃப் இயர் கண்டுபிடிக்கிறதுனாவே இந்த 2 ஸ்டெப்பு தான் அந்த கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருப்போம். ரைட், அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. A/B 4:5. நம்ம ஓவராலாக ஏபிசி கண்டுபிடிச்சிடலாம். ஏபிசி கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இது 4:5, இது 15:16 அப்படின்றது. இப்போ இங்கே நடுவில் இருக்க டேர்ம் ரெண்டும் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் இது 15 இருக்குது, இது 5 இருக்கா? அப்போ இது 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 15 வரும். அப்போ அதே டேர்மும் 3ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணிடுவாங்க. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? ஏ வந்து 12 வந்திருக்கும், பி வந்து 15 இருக்கும், சி வந்து 16 இருக்கும். இது ஏ, இது பி, இது சி. நம்மளுக்கு சி எதனா கொஸ்டின் இருக்குது. அப்போ சி ஏவை மட்டும் கம்பேர் பண்ணிடுங்க. இதை மட்டும் சுருக்கி வச்சுருக்கேன். 4 16, 3 12. இப்போ 3:4 மட்டும் என்ன செஞ்சிடலாம்? ஏபிக்கு ஏக்கு 3யும் சிக்கு 4 எடுத்து இதில் போய் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். சி 4 ஸ்கொயர்டு என்ன? 16 மைனஸ் ஏ ஸ்கொயர்டு 9. அதே மாதிரி ரேஷியோ 16 + 9. 16 9 போனால் 25, 14 9 போனால் 7. 7:25 இருக்கணும். எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. 7:25 ஆப்ஷன் ஏல இருக்கு. கிளியரா? ரைட், அடுத்து when a greatest number is subtracted from 6715, the resulting number is exactly divisible by each of 12, 18, 21, 30 அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்ல இங்கே பாருங்க, 6715 ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணு இந்த நம்பரால மீதி இல்லாம வைக்குது அப்படின்றாங்க. அப்ப 6715 எந்த நம்பரை கழிச்சா அந்த நம்பர் கிடைக்கக்கூடிய நம்பர் இதை கரெக்டா வகுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துட வேண்டியதான். 12, 18, 21, 30 இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். 2 6 2 9 2 15 2. 3 எடுக்கலாம். 3 2 3 7 5. அவ்வளோதான், இதுக்கு மேலே எடுக்க முடியாது. மல்டிபிள் பண்ணிடலாம். இன்னும் 10 21 210 42 420 4 2 0 3 6 12. ஸோ 1260. அப்போ 1260 தான் இந்த நம்பரை எக்ஸாக்டாக என்ன செஞ்சுருக்கோம்? டிவைட் பண்ணியிருக்கோம். இவங்க என்ன கேட்குறாங்க? இந்த மிகப்பெரிய எண் தானே கேட்குறாங்க.
6715 ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய இப்போ எதை கழிப்போம் அப்படின்னா இந்த எக்ஸ் அங்கே கொண்டு போயிடலாம், இதை கொண்டு வந்துடலாமா? இதை கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 6715 மைனஸ் 1260 கழிச்சோம் அப்படின்னா 5 அகைன் ஒரு 5 624 5. So 5455 option B is the correct one. A student had multiplied a number by 7 by 5 instead of dividing it 7 by 5 and got 48 more than the correct answer. ஒரு மாணவர் வந்து ஒரு எண்ணை 7 by 5ஆல் வகுப்பதற்கு பதிலாக என்ன செஞ்சுறாரு, பெருக்கிறாரு. அதனால வந்து 48 அதிகமாக கிடைச்சிருக்கு. தட் மீன் என்ன அப்படின்னா அது ரெண்டுடைய டிஃபரன்ஸ் தான் அந்த 48 எடுத்துக்கலாமா? நான் எழுதுறேன். ஒரு எண்ணை வந்து தெரியாது, இதை 7 by 5ஆல தான் டிவைட் பண்ணிருக்கணும். ஆனா தவறுதலா என்ன செஞ்சுறாரு, இந்த எண்ணை 7 by 5ஆல மல்டிபிள் பண்ணிடுறாரு. இப்போ இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்படி பண்ணதுனால தான் 48 அதிகமாக இருக்கும். தட் மீன் என்னன்னா இது ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் 48ன்னு அர்த்தம். இதை என்ன செய்யலாம், இதை மேலே கொண்டு போயிடலாமா? 5x by 7 இது 7x by 5 ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 48. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். 49 25 49 25 divided by 35 that is equal to 48. இது கழிச்சிடலாமா? கழிச்சோம்னா ஒரு 24x இந்த 35 அங்கே கொண்டு போயிடுறேன். 48 into 35 வரும். 24 2 48 35 2 70. ஸோ அந்த எண் என்னவாக இருந்திருக்கும்? 70ஆக இருந்திருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபார்மேட் படி போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த என் டேர்ம்ஸ் தானே கேட்குறாங்க. நான் 4 டேர்ம் இருக்கா, ஸோ அப் டு 4 டேர்ம்ஸ்னு கூட போட்டுக்கலாம். என் ஈக்குவல் டு என்ன செஞ்சிடலாம், 4ன்னு எடுத்து ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். என் ஈக்குவல் டு 4 இதை எடுத்து ஒவ்வொரு டேர்ம் எடுத்து இதில் போய் அப்ரோச் பண்ணி பார்ப்போமா? என் ஈக்குவல் டு இங்கே 4 ஒவ்வொரு எண்ணு இருக்கிற இடத்துலையும் 4 போட்டு பாருங்க. ஒரு நாள் 4 மைனஸ் 1 3 3 by 4 ப்ளஸ் இங்கே 4 போட்டோம்னா ஒரு நாள் 4 மைனஸ் 2 2 by 4. இங்கே 4னா ஒரு நாள் 4 மைனஸ் 3 1 by 4. இங்கே 4னா 4 மைனஸ் 4 0ன்னு வந்துடும். இது எல்லாத்தையும் கூட்டினா 4 5 1 6. இதையும் சுருக்கலாமா? இது 2 6 2 2 4 3 by 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது எந்த ஆப்ஷனில் போட்டால் 3 by 2 கிடைக்கும்? இங்கே ஆப்ஷன் ஏல 0 இருக்குது, இதை போட முடியாது. இங்கே என் ஈக்குவல் நம்ம 4 தான் வச்சுருக்கோம், நம்மளுக்கு ஆன்சர் இது வரணும். அப்போ இதுவும் கிடையாது. இப்போ என் ஈக்குவல் இங்கே 4 வச்சோம் அப்படின்னா 4 + 1 என்ன 5 by 2ன்னு வரும். அப்போ இதுவும் கிடையாது. என் ஈக்குவல் 4னா 4 மைனஸ் 1 3 by 2ன்னு ஆப்ஷன் வந்திருக்கா? இந்த ஆப்ஷன் தான் இப்போ சரியாக இருக்கும். அப்படி எளிமைப்படுத்திடலாம். ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். இது பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம்? 2 2 4 4 8 8. அப்போ இதோட மடங்குல இருக்கு இல்லையா? 2 ஸ்கொயரு 2 கியூபு அடுத்து 2 பவர் 4ஆக இருக்கும். அப்போ 16ன்னு இருக்கணும். 16ல் எல்லா ஆப்ஷனுமே 14 தான் இருக்கு. அடுத்த லெட்டரில் மூவ் பண்ணோம் அப்படின்னா LEK. இப்போ எல்லுலேருந்து கேவை கம்பேர் பண்ணலாமா? எல்லுலேருந்து கேவை கம்பேர் பண்ணலாம், ஈலேருந்து எஃப்பை கம்பேர் பண்ணலாம். 1 விட்டு 1. அடுத்து ஜி. இப்போ அடுத்து இந்த டேர்மை தான் நம்ம போடணும் இல்லையா? இப்போ எல் எம்எல் இப்போ ரிவர்ஸில் வந்துருக்கு, எல்லாமே ரிவர்ஸில் வந்துருக்கு. இது ஃபார்வர்ட் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஐ வந்துடும். சொல்லி பாருங்க, இந்த எத்தனை லெட்டர் ஃபார்வர்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. FGHI. சரி, இங்கிருந்து வரணும். IJKL அப்படின்னு வந்திருக்கா? IJKL. இப்படி போனோம் அப்படின்னா EFG அடுத்த டேர்மு H. ஸோ இதுக்கு அடுத்து தான் H. நம்மளுக்கு இதுதானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கொஸ்டின், இது ABGBலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்கொயர், எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 14 ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்கொயரும் அப்படி இருந்திருக்கும்.
ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் அதோடைய சைஸ் இருக்கும். நம்மளுக்கு சதுரத்துடைய பரப்பு தான் கேட்டிருக்காங்க. பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ ஒவ்வொன்றும் 15. இது 15னா இது 15. அதே மாதிரி இது 16னா இது 16R. இதே மாதிரி எத்தனை சதுரம்? 14 சதுரங்கள். 14 ஸ்கொயருக்கு கொண்டு போகணும். அப்போ நம்மளுக்கு பக்கம் டு பக்கம் வரும்போது என்னது? 10 ஸ்கொயர்டு. அப்போ 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் அப்படியே போயிட்டே இருந்திருக்கும். அப் டு அந்த 14 ஸ்கொயர் வர போயிடும். சாரி, நம்மளுக்கு 28 வரை கொடுத்துருக்காங்க. அப்போ 28 14 ஸ்கொயருக்குன்னா 28 வரை போயிடும். இப்போ இது வர்க்கங்களுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா எழுதிடலாமா? ஃபார்முலா என்ன? வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். இப்போ ஃபார்முலா என்னன்னா n × n + 1 2n + 1 by 6 தான் ஃபார்முலா. இங்கே இடையில இருந்து அந்த டேர்ம் வந்திருக்கு. அப்போ எப்படி எழுதணும்னா 1 ஸ்கொயர்ல இருந்து லாஸ்ட் வர 28 ஸ்கொயர் வர ஒரு டேர்மும், அடுத்து 1 ஸ்கொயர்ல இருந்து இதுக்கு முன்னாடி வர 14 ஸ்கொயர் வர ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. சரி, நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் போட்டுருவோம். என்னன்றதான் அந்த 28. 28 n + 1 29 2n + 1 56 + 1 57 divided by 6 மைனஸ் இது 14 14 × n + 1 14 + 1 15 28 + 1 29 divided by 6. இதை சுருக்கிடலாம். 1 3 2 3 6 1 3 9 இருக்கும். ஸோ 14 இங்கே இதை அடிச்சிடலாம். 2 7 2 1 3 5 3 15. இது அப்படியே மல்டிபிள் பண்ணுறது தான். ஸோ 29 14 × 29 36 3 8 10 11 20 2 4 406 மறுபடியும் ஒரு 19 54 10 11 7 77 14 7 7 இந்த இதுக்கு 7 14. ஸோ அதுக்கு 35 29 நம்ம 45 4 27 31 41 4 6 10 1015 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா வர ஆன்சர் தான் 9ல் முடிகிற மாதிரி ஒரு ஆன்சர் இங்கே இருக்கு. ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. ஸோ 4th ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஒன். எல்லாமே சதுரமாக இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கேள்வி பாருங்க. ஏபிசிடி வர இருக்காங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து கிரேப்ஸும் பைனாப்பிளும், பி வந்து கிரேப்ஸும் ஆரஞ்சும், சி ஆரஞ்சு பைனாப்பிள் ஆப்பிள், டி வந்து கிரேப்ஸு ஆப்பிள் பைனாப்பிள். ஆஃப்டர் டேக்கிங் ஃப்ரூட்ஸ் பி அண்ட் சி ஃபெல் சிக். பியும் சி தான் உடல்நல குறைவாயிடுச்சு. இந்த லைட் ஆஃப் த எபோவ் ஃபேக்ட்ஸ் இட் கேன் பி செட் த ஹாஸ் ஆஃப் சிக்னஸ் வாஸ். ஸோ ஃபைண்ட் அவுட் த ஃப்ரூட் விச் மேட் தம் சிக். யார் இந்த சிக்காக இருக்காங்களோ அவங்க என்னதை சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு பியும் சி தானே கேட்குறாங்க. பியும் சி தானே சிக்கு. இப்போ பிசியில் இருக்கக்கூடிய காமனான ஃப்ரூட் எதுன்னு பாருங்கள். இந்த ஆரஞ்சு தான் காமனான ஃப்ரூட். அப்போ ஆரஞ்சு இஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா? பிசியும் நோய்வாய்ப்பட்டாங்க. அந்த நோய்வாய்ப்பட்டது காரணமான அந்த எந்த பழத்தை சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சா இருந்திருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. ரீசனிங் கொஸ்டின். இது எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டேர்மும் 3வது டேர்மும் மல்டிபிள் பண்ணி நடுவில் போட்டிருக்காங்க. 1 × 3 அப்படின்னா அந்த நடுவில் இருக்க டேர்ம் வந்துடும் இந்த 3. அதே மாதிரி 4 2 8ன்னு வந்துடும், 4 5 5ன்னு வந்துடும், V 2 6ன்னு வந்துடும், 3 9ன்னு வரணும்.
வரல. அப்போ இது மட்டும்தான் என்ன தப்பு, மற்றதெல்லாம் 2 2 4 ஒவ்வொரு 1 வந்துருச்சு. அப்போ இது 1 மட்டும்தான் தவறா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ அடுத்த மேக்ஸ் கொஷின் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தொடர்பான ஒரு கேள்வி. ஸோ ரூட்டில் இருக்கிற நம்பர்லாம் வேறு வேறு நம்பராக இருக்கு இல்லையா, அது ஒரே மாதிரி நம்ம கொண்டு வரணும். இப்போ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இது எல்லாத்தையுமே பிரிச்சிடணும். பிரித்தோம் அப்படின்னா இப்போ இது 3ஆல் பார்த்தோம்னா 6 3 18, 4 3 12 இப்படி பிரிச்சிடலாம். அதேமாதிரி இது 2 3 6 5 3 15. அதேமாதிரி இது 3. இந்த 3 3 ரூட் வருதா, அப்போ 3 மட்டும்தான் ரூட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இது 4 3 12, 9 3 27. இப்போ இது எல்லாமே ரூட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாமா? இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 8 8 64 வந்துடும். இது மட்டும் ரூட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்போ 8√3 அப்படின்னு வருமா? அதே மாதிரி ப்ளஸ் இதுக்கு ரூட் எடுத்தால் 5 5 25. இப்போ 5√3ன்னு வந்துடும். மைனஸ் இதுக்கு ரூட் எடுத்தால் 7, அந்த ரூட் 3 உள்ள இருக்கும். அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் கூட்டிடலாமா? 8 + 5 10 13. 13ல் 7 போக 6. 6√3 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரணும். ஆனால் வரல. ஆனால் அதை இப்போ என்ன செஞ்சுருப்பாங்க, இப்போ இந்த நம்பருக்கு தானே நம்ம ரூட் எடுத்து இங்கே வச்சுருக்கோம். அப்போ இதை ரூட் எடுக்கணும்னா இந்த இடத்துல இந்த 6 இடத்துல என்ன நம்பர் இருந்திருக்கும்? 36 இருக்குமா? 36 × 3 இப்படி இருந்தால் தானே நம்ம ரூட்டு விட்டு வெளியே எடுக்கும்போது 6 6 36 √3 அப்படியே இருந்திருக்கும். அப்போ இந்த நம்பர் இப்படி தானே இருந்திருக்கும். 13 18 1 0 100 108. அப்போ இந்த நம்பரை எழுதுனா இப்படி எழுதலாம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். கிளியரா? ரைட். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கேள்வி. ஹவு மெனி இயர்ஸ் இஸ் நீடட் ஃபார் த அமௌண்ட் rupees 6,800 8% simple interest per annum to change as 952 rupees to 0 rupees. 6,800க்கு வருஷத்துக்கு 8% தனி விகிதத்தில் இவ்வளவு தொகையா மாறுதுன்னா எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா படி என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்போ பிரின்சிபல் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன செஞ்சிடலாம்? அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சிடலாம். அப்போ அமௌண்ட்லேருந்து இந்த பிரின்சிபலை கழிச்சிருங்க. இதை கழிச்சோம்னா எவ்வளோ வருது? 7 2 2720 ரூபா. இது இன்ட்ரெஸ்ட் 2720. பிரின்சிபல் 6800. நம்பர் ஆஃப் இயர் தான் தெரியாது. ஆர் வந்து 8% கொடுத்தாங்க. டிவைடட் பை 100. இந்த 2 0 2 0 அடிச்சிடலாம். இப்போ டைரெக்டாக வேறு எது அடிக்கலான்னு பாருங்கள். 8 3 24 மீதி 3 என்னாகும்? 32. 68 68 8 40 1000 30 5 4 8 32 4 8 52. 24 மீதி 3 என்னாங்க? 4 8 52 340 இருக்கும். இது 5 டைம்ஸ் அடிக்குது. அப்படியே 8 40 30 34. ஸோ 5 டைம்ஸ். அப்போ n ஈக்குவல் டு என்ன? 5 இருக்கும் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். கிளியரா? ரைட். அடுத்த கேள்வியா 3Dலேருந்து கேட்டிருக்காங்க. 30 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட பூமியின் இடைக்கண்ட ஆரங்கள் கொடுத்துட்டாங்க. கன அளவு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு வால்யூம்கான ஃபார்முலா என்ன? 1/3 πh கேபிட்டல் R ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் r ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் R இன்ட்டு ஸ்மால் r. இதுதான் ஃபார்முலா வால்யூம்கானது. ஃப்ரஸ்டத்துடைய வால்யூம் ஃபார்முலா. இதை அப்படியே எடுத்து அப்ரோச் பண்ணலாம். 1/3 பையோட மதிப்பு 22/7. ஹைட்டு வந்து ஒரு 30 சென்டிமீட்டர். கேபிட்டல் ஆர் வந்து 28 ஸ்கொயர். இது ஒரு 7 ஸ்கொயர். அடுத்து 28 × 7 28 × 7. ஸோ ஃபார்முலா தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை அப்படியே அடிச்சிடலாம். 10 22/7 × 10 ப்ராக்கெட்டில் 28 ஸ்கொயர்னா 784 + 49 என்னிடம் 56 196. இது எல்லாத்தையும் கூட்டினா 19 2 1029 × 10 22/7. 7ஆல் அடிச்சிடலாமா? ஒவ்வொரு 7 இது 3 4 28 7 147 × 22. 147 × 22. அங்கே ஒரு 10 10 14 மீதி 1 8 14
22, 23, இது 2, 323. லாஸ்ட்டில் 10 மல்டிபிள் பண்ணால் 323, 40. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்கள். வட்டக்கோண பகுதியின் ஆரம் 2Dலேருந்து ஒரு கேள்வி. வட்டக்கோண பகுதியோடைய ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கு, இதோடைய ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 120 டிகிரி. 120 டிகிரி கொடுத்துட்டாங்க. 90 டிகிரியை தாண்டி இருக்கும். இந்த மாதிரி 120 டிகிரி, இதுதான் அந்த 120 டிகிரி. இது ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. லென்த் ஆஃப் த ஆர்க் என்னன்னு கேட்குறாங்க. இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன? லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா என்ன அப்படின்னா, சுற்றளவு சுற்றி தானே இந்த ஆர்க் இருக்கு. அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு θ/360. இதுக்குள்ள லென்த் 2πr, அவ்வளோதாங்க. ஸோ தீட்டாவது 120 டிகிரி, இது 360 டிகிரி. ஸோ பையோட மதிப்பு 22/7, ரேடியஸும் கொடுத்துட்டாங்க 21. மல்டிபிள் பண்ணிடலாம். இது 1, 3, 21, பேலன்ஸு 22 × 2, 44 சென்டிமீட்டராக இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து மறுபடியும் ஒரு கேள்வி. அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. The principal becomes 6750 at a simple interest rate of 5% in 7 years. Find the principal கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் அமௌண்ட் ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல், ஏன்னா ஃபார்முலா 2 இப்படி வரும். PNR/100 ஒன்று இருக்கும். இது இன்ட்ரெஸ்ட்டுக்கானது. அதோட பிரின்சிபலாக கூட்டுவோம். இப்போ பிரின்சிபலாக காமனாக வெளியெடுத்தோம்னா ஃபார்முலாக்குள்ளே போகும்போது இப்படி வந்துடும் உங்களுக்கு. A ஈக்குவல் டு பிரின்சிபல் வெளியே எடுத்துருங்க, 1 + NR/100 எப்படி வந்துடும். அதான் ஃபார்முலா போட்டேன்னா இந்த ஃபார்முலாக்குள்ள தான் போகணும். டைரெக்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ எப்படி இருந்தாலும் NR இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணி இந்த 100 இங்கே கிராஸ் மல்டிபிள் ஆகும். அப்போ இங்கே NR மல்டிபிள் பண்ணால் என்ன, ஐயால 35. அந்த இடத்துல இந்த இடத்துல தான் நம்ம 35 போடுவோம். ஒரு 100 + 35 135 வந்துடும். சிங்கிள் ஸ்டெப்பில் இப்படி கொண்டு வந்துடுங்க. 135 இருக்கும்போது தான் அந்த அமௌண்ட்டு 6750 இருக்கும். அப்போ 100% பிரின்சிபல் எவ்வளவா இருக்கும், அவ்வளோதான். இது அப்படியே அடிங்க. அதான் அடிக்கலாம். 5 அடிக்கலாமா? 5 5 65, 5 3 5, 17, இது 1 5 1 6. அப்போ கண்டிப்பாக 5 டைம்ஸ் அடிக்கும். 50 × 100 5000. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஃபார்முலா எப்படி போட்டால் இந்த ஃபார்முலாக்குள்ள தான், இதுதான் அது, வேற ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அடுத்த கேள்வி. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து ஒரு கேள்வி. ஈக்குவலன்ட் ரேஷியோ எதுன்னு கேட்குறாங்க. பார்த்தோன்னே அழகாக தெரியுது. 30-20, இதில் 2 0 போனால் 3:2 வந்துடும், அவ்வளோதான். மற்ற இதில் தான் சுருக்கி பாருங்கள். இப்போ இதை சுருக்கினீங்கன்னா இது என்ன வந்துடும் உங்களுக்கு, 8:4 வருது. அங்கே 4:6 இருக்கு பாருங்க. இதையும் சுருக்கணும்னா 2 4 8 1 4, இது 2:3 வரும். இப்போ தப்பு. இதை சுருக்கணும்னா 2:3 வரும். இப்போ இதுவும் தவறு. இதை சுருக்கணும்னா இது 2 2 1 4 2 4 1:2 வரணும். இது பாருங்க, இது 3:2 வரும். இப்போ பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி. HCF ஆஃப் 2.6, 1.3 அண்ட் 0.65 கேட்டிருக்காங்க. HCFனா என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தானே. அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஃபேக்டர் பார்ப்போம். இப்போ இந்த டேர்ம் எழுதுனா நம்ம எப்படி எழுதலாம், 2.6 1.3 × 2 எழுதலாமா? 2 6 1 2 வந்து. இந்த டேர்ம் எழுதணும்னா இது 1.3 தான் இருக்கு. இப்போ 1.3 × 1 எழுதுறேன். இந்த டேர்ம் எழுதுனா 1.3 × 0.5 அப்படின்னு போடலாமா? அப்படி போட்டோம்னா திரும்ப இந்த டைம் வந்துருமா? 5 3 15 65, 2 ஸ்தானம் தள்ளி பிடிக்கிறதுனால இங்கே 2 டெசிமல் வச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு காமனான ஃபேக்டர் தானே வேணும். 3 இதுலையுமே எது காமனாக இருக்கு, 1.3 தானே காமனாக இருக்கு. ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா மேக்ஸிமம் எப்படி பண்ணுவாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. டெசிமலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே பெரிய நம்பருக்கு இந்த 2 ஸ்தானம் தள்ளி தானே இதுக்குள்ளே இருக்கு. அப்போ 100ஆல் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவாங்க. இப்போ 216 வரும், இது 113 வரும், இது 65 வரும். இதுக்கு வந்து HCF பார்ப்போம். HCF பார்த்தா இப்போ 13னா இது 20 இருக்கும், இது 10 இருக்கும், இது 5 இருக்கும். மறுபடியும் இப்படி வரும்போது என்ன ஆகும், 5 எடுப்போம்.
4 5 2 5 1 5 வரும்போது ஆன்சர் உங்களுக்கு வந்து 65. கீழே கடைசியில் 100 மல்டிபிள் பண்ணிருக்குமா, அதை டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இப்படி வந்து ஆன்சர் நிற்கும், 0.65 நிற்கும். நம்மளுக்கு இது ஆப்ஷன் இல்லை. அப்போ இந்த மாதிரி காமன் ஃபேக்டரை எடுத்து கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். An investor earns 4% return on 2/3 of capital, 5% on 1/4, and 6% on the remainder. What is the average rate of return he earns on his total capital? அப்படியே மல்டி பண்ண வருது. எல்லாத்தையும் சேர்த்தோம்னா டோட்டலாக எவ்வளோ இருக்கு, ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா, சராசரி என்ன. எல்லாத்தையும் கூட்டி அப்படியே டிவைட் பண்ணுறதா, வேற ஒன்றுமே கிடையாது. 4%க்கு 2/3, 4%க்கு 2/3 கேபிட்டல் இது. அப்புறம் 5%க்கு 1/4 கேபிட்டல் இது. அப்புறம் ரிமைண்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 2/3 1/4 ரிமைண்டர் என்னன்னு பாருங்க. இது ரெண்டையும் கூட்டி 1 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ ரிமைண்டர்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் 12, இது 4 2 8, இது 3 10 11, 1 மைனஸ் 11/12 எவ்வளோ ஆச்சு, 1/12 ஆச்சு. இதுதான் என்ன, இந்த ரிமைண்டர் மீதி. இப்போ இந்த மீதி எத்தனை பர்சன்டேஜ், 6%. அப்போ 6 × 1/12 அவ்வளோதான். இது அப்படியே இது பண்ணிடலாமா. இது 4 2 8, 8/3, இது 5/4. இதை சுருக்கலாம், இல்லாட்டி அப்படியே வச்சுக்கலாம், 6/12 வச்சுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா 12 தானே. இது எத்தனை பெருக்குனா 12 வரும், 4 பெருக்குனா. இப்போ மேலேயும் 4 பெருக்கணும். இப்போ என்னாகும், 32ன்னு வந்துடும். இது எத்தனை பெருக்குனா 12 வரும், 3 அப்போ மேலேயும் 3 பெருக்கணும், 3 15. இங்கே 1 பெருக்குனாவே 12 வந்துடும். இப்போ மேலே 1 பெருக்குனா 6. மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க. 32 37 47 47 50 53, 53/12. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். இந்த மிஸ்ஸிங் டேர்மை பொறுத்தளவுக்கு இது எக்ஸாக்டான அந்த சீரீஸில் வரல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1/6 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது, 1/6 டிவைட் பண்ணோம்னா அடங்காது, 0 1 6, மீதி 4 6 6 36, 6 போயிட்டே இருக்கும். இது 4/9 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அரௌண்டு 4 9 36, 4 9 36 போயிட்டு இருக்கும். இது 1/2னா 0.5 இருக்கும். இப்போ இந்த சீரீஸில் வரும்போது நம்மளுக்கு அடுத்த டேர்ம் என்னன்னா 0.6 இந்த மாதிரி 7ல் இப்படி மூவ் ஆகிருக்கலாம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த 0.6ன்றது இதுக்குள்ளே தான் வருது. அதனால் இப்படி தான் ஆன்சர் ஏவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேற எந்த லாஜிக்லையும் இது மிஸ்ஸிங் டேர்ம் தானே கேட்குறாங்க. ஸோ இப்படி செஞ்சு பார்த்தோம்னா ஒரு 100 ஆன்சர் கிடைக்கும். இதுலேருந்து இது எத்தனை டைம்ஸ், 4 டைம்ஸ் நியூமரேட்டர் மல்டிபிள் ஆயிருக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இது சீரீஸில் அது கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த இடையில இந்த கேப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இந்த சீரீஸ்க்குள்ளே இது வராத மாதிரி இருக்கும். இங்கே நம்ம இது பண்ணோம்னா இது 3/2னா இங்கே 9 வந்துடும். அப்போ அதே மாதிரி இதையும் 3/2 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 வந்துடும். இப்போ 4/3ன்னு ஒரு ஆன்சர் வரும். பட் நம்மளுக்கு கவர்மெண்ட் கீழே என்ன கொடுக்குறான்றதை பார்த்துக்கலாம். ரைட், அடுத்துக்கு ஒரு கோட் லாங்குவேஜ். ஈட்டுன்றதுக்கு 318 கொடுத்துட்டாங்க, சேர்ன்றதுக்கு 24156 கொடுத்துட்டாங்க, டீச்சர்ன்றதுக்கு என்னென்னு. ஸோ டி ஃபார் 8, இது 8 எழுதலாம். இ ஃபார் 3, ஏ ஃபார் 1, 831, 2 ஆன்சர் இருக்கு 831ல். அடுத்து சி ஃபார் 2, 8312 இங்கே இருக்கு, இது கிடையாது. 8312ல் 1 மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் கண்டிப்பாக இருக்கு. அடுத்து மிஸ்ஸிங் டேர்ம் கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. எக்ஸ் ஒவ்வொரு லெட்டர் மூவ் ஆகி தனித்தனியாக போயிருக்கு பாருங்க. நீங்கள் ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். இங்கே இப்படி எழுதி பார்ப்போமே, PQRSTUVWXYZ. இதில் இப்போ எக்ஸ்லேருந்து ஒரு லெட்டர் பாருங்க, ஒரு லெட்டர் விட்டு எல்லாமே எப்படி போயிருக்கு, பேக்வேர்டாக இருக்குது.
எக்ஸ்லேருந்து வி, அடுத்து விலேருந்து இங்கே வரணும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த லெட்டரை பாருங்கள், இலேருந்து ஜி எப்படி மூவ் ஆயிருக்கு, ஜிலேருந்து எல்லுக்கு எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். அப்போ ஏபிசிடியில் இஎஃப்ஜி ஹச்ஐஜேகேஎல். இப்போ இலேருந்து ஜிக்கு இங்கே ஒரு லெட்டர் ஃபார்வர்டு இருக்கு, இங்கேருந்து எல்லுக்கு வரும்போது எத்தனை லெட்டர் ஃபார்வர்டு இருக்குது, 5 லெட்டர் ஃபார்வர்டு இருக்கா. அதே மாதிரி இங்கே பேக்வேர்டில் எக்ஸ்லேருந்து விக்கு 1 லெட்டர் பேக்வேர்ட் ஆயிருக்கு, திரும்ப விலேருந்து 5 லெட்டருக்கு பேக்வேர்ட் ஆயிருக்கும். 1 2 3 4 5 இருக்கும். இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்கும். ஆன்சர் என்ன வந்திருக்கும், கியூஆர் இருக்கும். கிளியரா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். இன்னும் 2 கேள்வி இருக்கு. 2 dice are thrown simultaneously. What is the probability that the sum of outcomes is less than or equal to 12? less than ஆவோ அல்லது equal to 12 ஆவோ. equal to 12 அப்படின்னா 12 வர்றது ஒரே ஒரு தான், 6 கூட்டினா தான் நம்மளுக்கு 12 வரும். அப்போ அந்த ஒரு டேர்ம் இருக்கு 1/36 இருக்கு. லெஸ் தென் 12னா பேலன்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே கூட்டலாம். அப்போ அது ஒரு 35, மொத்தம் 36 இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸு. இப்போ கூட்டினா அப்படின்னா 35 டேர்ம் வரும். இதை ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 36/36. the answer is 1ன்னு கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய இது எதுன்னு கேட்குறாங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏபிசிடி லெட்டரில் இப்படி எடுத்து பாருங்க, பிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜேகேஎல் எம்என்ஓபிக்யூஆர்எஸ்டி. இப்போ இதை வச்சு சொல்கிறேன் பாருங்க. 1 ஸ்கொயர்டு, இப்போ ஃபஸ்ட்டு சி, இந்த சியோட இது பாருங்க, சிக்கும் ஈக்கும் பாருங்க, சிக்கும் ஈக்கும் 1 லெட்டர் இருக்கு, அதனால 1 ஸ்கொயர். அடுத்து இஜே, ஈக்கும் ஜேக்கும் பாருங்க, ஈக்கும் ஜேக்கும் 4 லெட்டர் இருக்கு, அதனால அது 2 ஸ்கொயர்டு. அடுத்து ஜேக்கும் டீக்கும் பாருங்க, ஜேக்கும் டீக்கும் இங்கே இருக்கு 3 6 9 லெட்டர், 9 லெட்டர் கேப் இருக்கு, அதனால அது 3 ஸ்கொயர்டா இருக்கு. இப்போ இந்த ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் எதுனா இந்த ஆப்ஷன் ஏ மட்டும்தான். வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.